வணக்கம் நண்பர்களே. உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு தெரிஞ்சு சார்ந்தவங்களுக்கு உதவுறது அன்பின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு உதவுறதுன்றது அருள். அன்பு அருள் ஆகிறது அந்த இடத்துல தாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்களே நம்ம வட்டத்தில் இருக்க சில தெரிஞ்சவங்களே அவங்கனால நமக்கு அந்த உதவியை திரும்பி செய்ய முடியாத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறோம் பாருங்களேன், அதுவும் ஒரு வகையான அருள் தாங்க. அருமையான ஒரு விஷயங்க. சமீபத்தில் எனக்கு நடந்த விஷயம், என்னோட சகோதரர் அவருக்கு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரை வீட்டுக்கு அழைச்சி அவங்கள கூட தங்க வச்சு 2 நாள் அவங்களுக்கு உபசரணையெல்லாம் பண்ணி, அவங்களுக்கு ஒரு 80 வயது இருக்கும். அவங்க பசங்கள்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, இவங்க இங்கே தனியாக இருக்கிறாங்க. கூப்பிட்டு வச்சு 2 நாள் வீட்டுக்கு வர வச்சு உணவு கொடுத்து பரிமாறி எல்லாமே பண்ணி கவனிச்சிட்டு கூடவே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா நான் அதை பார்த்தேன். ஏன்னா அந்த வகுப்பை அவங்க பாடம் சொல்லி கொடுத்தது எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதை இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி நிறைய விஷயங்களுங்க, நம்ம நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்கான், அவங்க நாளைக்கு நமக்கு எந்த ஒரு உதவியும் அவங்களால நம்ம கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். வாழ்க்கையின் கடைசி தருணத்தில் இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம செய்கிறோம் பாருங்களேன் உதவி, அதுதாங்க ஒரு அற்புதமான மனசாந்தியான ஒரு உதவிங்க. நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதில் தான் இந்த ஜெய் பீம்ன்ற ஒரு படத்தில் கூட சூர்யா அந்த சந்துருன்ற ஒரு கேரக்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அந்த சந்துருன்ற கேரக்டர் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த விக்டிம் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. முடிச்சு ஜஸ்டிஸ் வர வரைக்கும் அவர் எடுத்து அதை கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுப்பார். அந்த விக்டிம்னால அவருக்குனால எந்த ஒரு பலனும் இல்லை, அவருக்கும் நல்லா தெரியும். ஆனால் தன் திருப்திக்கு தனக்கு முடிஞ்ச உதவியை தன்னால் உள்ள பவரில் நம்ம செய்கிறோம் பாருங்களேன், அதுதாங்க முக்கியமான விஷயம். அதில் இன்னொரு அருமையான ஒரு 3-4 வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு அப்படின்ற ஒரு அருமையான வரிங்க. நம்மளை சுற்றி எல்லாமே நம்ம எப்படி பாசிட்டிவாக நம்ம கொடுக்குறோமோ மேனிஃபெஸ்டேஷன், அதே போல் நமக்கும் பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் நமக்கு சுற்றி வேற ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குன்றது தான் என்னுடைய அதீத நம்பிக்கைங்க. தொடர்வோம் அறத்தை, அந்த அறத்தை நம்மள்டிருந்து தொடங்குவோம். அது ஆட்டோமேட்டிக்காக தானாக அதை உருவெடுத்து பல உருவங்களாக மாறி திருப்பி நமக்கே வரும்ன்ற நம்பிக்கையுடன் இந்த காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.